வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். தமிழ்நாடு டூரிசம் கொலாபரேஷன் சீரீஸ்ல நம்ம இருக்கோம். இந்த வாரம் நம்ம வந்திருக்க மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி. இந்த வீடியோல நம்ம அடவி நயனார் மற்றும் பாபநாசத்துல இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம குற்றாலத்துல இருக்கிற மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் எல்லாம் பார்த்திருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த டிராவல குற்றாலத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். குற்றாலத்துல இருந்து தோராயமா 20 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி இந்த அடவி நயனார் டேமுக்கு போக போறோம். தூரத்திலேயே நமக்கு இந்த டேம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேம் மெக்கரை பக்கத்துல இருக்கிறதுனால இத மெக்கரை டேம்னு சொல்றாங்க. ஆனா இந்த டேமோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடவி நயனார் அணை. நார்மலா இந்த செக் போஸ்டுக்கு மேல பப்ளிக் அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க கீழே இருந்து இந்த டேம் ரசிக்கலாம். இந்த டேமை பத்தி பார்த்தோம்னா இந்த டேமை மெயினா இரிகேஷன் பர்பஸ்க்காக கட்டியிருந்திருக்காங்க. 1996ல ஸ்டார்ட் பண்ணி 2002ல இதை கட்டி முடிச்சிருந்திருக்காங்க. இந்த டேமோட ஹைட் பாத்தீங்கன்னா 51 மீட்டர் மற்றும் இந்த டேமோட கேட்ச்மெண்ட் ஏரியா 15 ஸ்கொயர் கிலோமீட்டர். நான் சொன்ன ஹைட் மற்றும் கேட்ச்மெண்ட் ஏரியா ரெண்டுமே அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ். அது மட்டும் இல்லாம ட்ரோன்ல இருந்து இந்த அணையை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு மலை அடிவாரத்துல. அதுதான் நீங்களும் இப்ப பார்க்க போறீங்க. அங்கிருந்து அடுத்து நம்ம பாபநாசத்துக்கு கிளம்பணும். அங்க இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸை நம்ம பார்க்க போறோம். தென்காசியில இருந்து தோராயமா 35 கிலோமீட்டர் தூரத்திலும், திருநெல்வேலியில இருந்து 53 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த அகஸ்தியர் அருவி இருக்கு. பாபநாசத்தை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரத்திலேயே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம்னு ஒரு ஆர்ச் வரும். இங்க தான் நீங்க உங்க காருக்கான டிக்கெட்டை வாங்கணும். இங்க 5 மணி வரைக்கும் தான் உங்களை உள்ள விடுவாங்க. அதுக்கு மேல இங்க அலோடு இல்ல. அதே மாதிரி வண்டியை வேற எங்கேயும் நிப்பாட்ட வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய மிருகங்கள் இருக்கிறனால அதுங்கெல்லாம் ரோட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நம்ம சேஃப்டியை கருதி இதை நம்ம கிட்ட சொல்றாங்க. கீழே பார்க்க ஒரு சின்ன லெஃப்ட் ஒன்னு கட் ஆகும். அகஸ்தியர் ஃபால்ஸ் போர்டு கூட போட்டிருப்பாங்க மக்களே. அங்கதான் நீங்க லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுக்காம நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா காரியார் டேமுக்கு நம்ம போகலாம். அங்கதான் பான தீர்த்தம் இருக்கு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அங்க போட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம கார் பார்க்கிங் வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கடைகள் இருக்கிறதையும் உங்களால வீடியோல பார்க்க முடியும். காரை பார்க் பண்ணிட்டு ஃபால்ஸ்க்கு நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். இங்க இருந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே நம்ம ஃபால்ஸுக்கு நம்ம போயிட முடியும். போற வழி ஃபுல்லாவே அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு மக்களே. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷான காத்து, கிளைமேட் வர ஜில்லு ஜில்லுன்னு இருந்ததுனால அப்படியே ஜாலியா நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல தான் நடக்கிறதுக்கு கட்டியிருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி போனாலே நம்மளால ஃபால்ஸ்க்கு போயிட முடியும். நம்ம ஃபால்ஸ்க்கு ஒரு வழியா வந்துட்டோம் மக்களே. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் மேல பட்டு வரதுனால இந்த தண்ணிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க.
இந்த அருவியில நாங்க பயங்கரமா குளிச்சுட்டு இதுக்கு மேல இருக்க கோவிலுக்கு நாங்க கிளம்பணும். நீங்க ஃபால்ஸ்க்கு வரும்போது மேல ரைட்ல ஸ்டெப்ஸ் போறத பார்த்திருப்பீங்க. அதுல போனா மேல இருக்கிற கோவிலுக்கு நம்ம போயிடலாம். மேல இருக்கிற கல்யாண தீர்த்தம் மற்றும் கோடிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் அனுமதி இருக்கு. கீழ இருந்து மேல கோவில் வரைக்குமே ஃபுல்லா ஸ்டெப்ஸா இருக்கிறனால நம்மளால ஈஸியா நடந்து போயிட முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டம் இல்லாத நாட்கள்ல இந்த இடம் கொஞ்சம் தனிமையா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கும். சோ தனியா வராம குரூப்பா வந்தீங்கன்னா ஜாலியா போகலாம். கொஞ்ச தூரம் ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்ததுக்கு அப்புறம் இந்த கோவில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் மற்றும் நிறைய காவல் தெய்வங்களும் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியற கோவிலோட சைட்ல தான் நீங்க கல்யாண தீர்த்தத்துக்கு போறதுக்கான படிகள் இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க கீழே இருக்கிற தீர்த்தத்துக்கு போயிட முடியும். எங்கனால சில காரணங்கள்னால கீழே இருக்க தீர்த்தத்துக்கு போக முடியல. நாங்க இந்த இடத்துல திரும்பிட்டோம். ஆனா கவலைப்படாதீங்க மக்களே, கூடிய சீக்கிரமே திரும்பவும் கீழே வரைக்கும் போய் ஒரு வீடியோ போடுறோம். அகஸ்தியர் ஃபால்ஸ் மற்றும் அங்க இருக்கிற கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் சேஃபா நம்ம இறங்கி வந்துட்டோம். அதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ண மாஞ்சோலை வீடியோ வரப்போகுது மக்களே. ஸோ மிஸ் பண்ணிடாம இருக்க ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, this is Nidish signing off. Tata bye bye. இன்னொன்னு இன்னொன்னு இது. ஆமா என்ன ஏன் இந்த மாதிரி